வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு இன்றைய பொழுது இனிதாக தொடங்கட்டும். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2022. இந்த நாளில் உங்களுடைய புத்தாண்டு சிறப்பாகவும் இனிதாகவும் வளமுள்ளதாகவும் அமைய ஆண்டவனை வேண்டுகிறேன். நாம் இந்த தொடரில் என்ன பார்க்க போகிறோன்னா, மிக மிக முக்கியமான தொடர். இந்த தொடர் முழுமையாக பாருங்கள். நம்ம புதிய பாடத்தை ஒன்று கற்க போகிறோம் இந்த தொடரில். அதை பற்றிய பதிவு தான் இது. வாங்க பார்க்கலாம். இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் அதையும் உங்களுக்கு ஸ்பெஷலாக இணைச்சிருக்கேன். வாங்க. இப்போ ஏ அண்ட் ஆன் எப்படி சார் உபயோகப்படுத்தணும்? ஏதாவது சூத்திரம் இருக்கா? சிம்பிள் ரூல் இருக்கா? நாங்கள் எப்போ பார்த்தாலும் ஏ ஆந்தி எழுதினாலுமே ஏ ஆன் போடுற இடத்துல 50% தப்பாக போடுறோம், 50% தான் சரியாக போடுறோம் அப்படிங்கிறது எல்லாரோடைய கூற்று. அப்படி தான் சொல்கிறாங்க எல்லாரும். நமது மாணவர்களும் நம்ம யூடியூப் பார்த்துட்டு இருக்க அன்பர்களும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எப்படி சார் உபயோகப்படுத்தணும்? ஏதாவது ரூல் இருக்கா? கண்டிப்பாக ரூல் இருக்குங்க. அந்த ரூல் ரொம்ப சிம்பிள். நான் இன்னும் சூத்திரத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வரல, அடுத்த பகுதியில் சொல்கிறேன். ரைட்டா? என்ன ஒரு உதாரணம் உங்களை வளர்க்குனா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரியும்னு நம்புகிறேன். தமிழில் என்ன சொல்லுவோம்? நான் ஓர் MBA மாணவன். என்ன சார் ஓர்? அந்த வார்த்தையை கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறது கேட்குது. ஆனால் ஓர் அப்படிங்கிற வார்த்தை தமிழில் இருக்குங்க. நான் ஓர் MBA மாணவன். இன்னொன்று, நான் ஓர் மேனேஜ்மெண்ட் மாணவன். இதில் அந்த ஓர் அப்படிங்கிற வார்த்தை ஏ ஆன்னு குறிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த ஓருங்கிறது சிங்குலரை குறிக்குது, ஒருத்தரை மட்டும் குறிக்குது. இந்த இடத்துல எந்த சென்டென்ஸ் கரெக்டு? நான் ஓர் MBA மாணவன் கரெக்டா, நான் ஓர் மேனேஜ்மெண்ட் மாணவன், எது கரெக்டு? யோசிங்க. ஆனால் சிம்பிள் ட்ரூத் இருக்குங்க. அதனுடைய ஓஸ் எப்படி இருக்கு? MBAன்னு இருக்குன்னு மேனேஜ்மெண்ட் இருக்கு. நம்ம உயிரெழுத்துக்கள் என்ன? ஆனாலிருந்து அவ்வு தொடங்கி 12 எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள். அந்த எழுத்துல ஆரம்பிச்சிச்சுன்னா என்னது? அந்த உயிரெழுத்துல ஆரம்பிச்சு ஒரு பெயர்ச்சொல், பொது பெயர்ச்சொல் இருந்ததுன்னா அப்ப என்ன பண்ணணும்? ஓர் போட வேண்டும். அந்த ஓருங்கிறது எதை குறிக்குது? சிங்கிள், ஒரு அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்குது. அப்ப என்ன போடணும்? ஓர் MBA மாணவன். இப்ப சொல்லுங்க, எது கரெக்டு? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் ஓர் MBA மாணவன் கரெக்ட் சார். நான் ஓர் மேனேஜ்மெண்ட் மாணவன் தப்பு. அந்த இடத்துல என்ன சார் போடணும் அப்படின்னா, அது நான் ஒரு மேனேஜ்மெண்ட் மாணவன் அப்படின்னு போடணும். எப்படி போடணும்? நான் ஒரு, அப்ப ஓருங்கும் போது என்ன வந்திருக்கு? ஏ வந்திருக்கு. அது இதில் ஒரு எழுத்து, உயிரெழுத்து முதல்ல வந்திருக்கு. அப்போ ஓருன்னு தான் போடணும், ஒருன்னு போடக்கூடாது. ரைட்டா? இதே ரூல் தாங்க. நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலும் இதுதான் ரூல் தமிழில். அப்ப என்ன சார்? ஓர்னா ஆன்ங்க. ரைட்டா? ஓர்னா என்ன சொல்றோம்? ஆன். ஒருனா ஏ. இப்ப புரியுதா? அப்ப ஆன் எப்பெல்லாம் போடணும்? நீங்க ஒரு பெயர்ச்சொல்ல உச்சரிக்கும் பொழுது, நவுனை உச்சரிக்கும் பொழுது நான் எழுத்தை பார்க்கக்கூடாது, எந்த எழுத்துல ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது, என்ன வார்த்தையில உச்சரிக்கப்படுகிறது அப்படிங்கிற பார்க்கும் பொழுது அது அந்த அ ஆ இ ஓசையில் வந்தா ஆன் போடுங்க. அப்படி வரல, மெய்யெழுத்தில் இருக்கு அல்ல புள்ளி வச்ச எழுத்துல இருக்கு அப்படின்னா ஒரு போடுங்க, ஏ போடுங்க. இவ்வளோதாங்க ரூல். இந்த ரூல் தான், இதுதான் சீக்ரெட். இந்த சீக்ரெட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா 10க்கு 10 உங்களுக்கு உறுதி. பார்க்கலாமா? இப்போ சில உதாரணங்களை பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்கேன்? உச்சரிப்பு வந்தால் மட்டும்தான், உயிரெழுத்து ஓசையில் உச்சரிப்பு வந்ததுன்னா ஆன் போடணும். ஆன்னா ஓர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ரைட்டா? இப்போ பாருங்க, ஐ ஆம் டேஷ் MBA ஸ்டூடெண்ட். ஐ ஆம் டேஷ் MBA ஸ்டூடெண்ட். இந்த அதை எப்படி எழுதி சொல்லுவோம்? MBA. இந்த என்ன எழுத்தில் ஆரம்பிச்சிருக்கு? ஏல ஆரம்பிச்சிருக்கு சார். ஏங்கிறது என்ன எழுத்து? உயிரெழுத்து. அப்போ இந்த இடத்துல என்னதான் வரும்? கரெக்ட். ஐ ஆம் ஆன் MBA ஸ்டூடெண்ட். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஓகே எம் வந்திருக்கு, நம்ம என்ன பண்ணுறது? ஐ ஆம் இன்டர்வியூவில் சொல்லுவாங்க எடுத்தெடுப்பில்
ஐ ஆம் ஏ எம்பிஏ ஸ்டூடெண்ட், தப்புங்க. ஐ ஆம் ஆன் எம்பிஏ ஸ்டூடெண்ட். ஐ ஆம் ஆன் எம்ஏ, ஐ ஆம் ஆன் எம்ஏ ஸ்காலர், ஐ ஆம் ஆன் எம்ஏ லிட்ரேச்சர், அப்படி தான் சொல்லணும். இப்போ புரிஞ்சிச்சா? எம்பிஏ, ஏங்கிற எழுத்து உயிரெழுத்து, ஆனால் நீங்கள் பார்க்குற எழுத்து எம். எம்ங்கிற எழுத்து என்ன எழுத்து? அந்த ஏஇ ஐஓஇ எழுத்து இல்லை, ஆனால் உச்சரிப்பில் வரும்போது என்ன வந்துருச்சு? ஏன்னு வந்துருச்சு. அதனால ஆன் போடணும். இதுதாங்க ரூல் நம்பர் 1. ரெண்டாவது, he is dash engineer, he is dash engineer. இதில் என்ன சார் எப்படி எழுதுகிறோம்? நம்ம உச்சரிக்கிறது எப்படி உச்சரிப்போம்? ஏ இன்ஜினியர், ரைட்டா? நம்ம ஓசை எழுத்து கூட்டி படிக்கிறது எப்படிங்கிறது சொல்லிட்டு வர்றோம் நம்ம. அதையும் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். என்ஜினியர் தான் சொல்லுவோம். அப்போ இந்த எழுத்து எந்த எழுத்தில் ஆரம்பிச்சிருக்கு? ஏல ஆரம்பிச்சிருக்கு. அப்போ என்ன தான் போடணும்? he is an engineer, அப்படி தான் போடணும். கரெக்டா? அடுத்து ஒரு உதாரணம், இதை பாருங்க. இதில் என்ன இருக்கு? இட் இஸ் டேஷ் சிஏடி, கேட். எப்படி சொல்லுவோம் அதை? கேட் அப்படின்னு சொல்லுவோம். கேங்கிறது என்னது? உயிர்மை எழுத்து, உயிரெழுத்து கிடையாது. அப்போ என்ன தான் போடணும்? கரெக்ட், இட் இஸ் ஏ கேட் அப்படின்னு தான் போடணும். என்ன போடணும்? இட் இஸ் ஏ கேட், அப்படி தான் போடணும். புரியுதா? இன்னும் சில உதாரணங்களையும் பார்த்துடலாம். ஓகே, இதை பார்த்தாலே தெரியுது. திஸ் இஸ் டேஷ் அம்பர்லா. எப்படி வந்திருக்கு? அம்பர்லா. இந்த யூங்கிறது ஃபர்ஸ்ட் எதில் உச்சரிப்பு ஓசை வருது? ஆ ஓசை வருகிறது. அம்பர்லா அப்படிதான் சொல்லுவோம். திஸ் இஸ் அம்பர்லா அப்படிதான் சொல்லுவோம். அப்போ ஆங்கிறது உயிரெழுத்து, அந்த ஓசையில் வருது. அப்போ என்ன பண்ணணும்? திஸ் இஸ் an umbrella, ரைட்டா? திஸ் இஸ் an umbrella. புரியுதா? அடுத்து சில உதாரணங்களையும் பார்த்துடலாம். இந்த பாருங்க, he is dash MLA. என்னது? MLA. அது ஏங்கிற எழுத்து. அப்போ உயிரெழுத்து ஓசையில் தான் சார் வருது. அப்போ என்ன பண்ணணும்? he is an MLA. புரியுதா? he is an MLA. இதுவே இப்படி இருந்தால் எப்படி சார்? இதை பாருங்க, he is dash, அதே ஆள் தான் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. he is மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. எம்எல்ஏ தானே, அதை தான் இப்படி சொல்கிறோம், மாற்றி சொல்கிறோம். புரியுதா? மெம்பர் எப்படி சொல்கிறோம்? மெம்பர். இப்போ உச்சரிக்கும் போது என்ன வருது? மே வருது. மேங்கிறது உயிரெழுத்து கிடையாது, உயிர்மை எழுத்து. அதனால் இப்போ என்ன போடணும்? ஏ போடணும். he is a member of legislative assembly. புரியுதா? நீங்கள் எப்படி உச்சரிக்கிறீங்க, ஓசை எப்படி வருகிறது, அதை பொறுத்து மாறும். புரியுதா? இது சிம்பிள், இதுதாங்க சூத்திரம். அடுத்து சில உதாரணத்தையும் பார்த்துடலாம். இந்த உதாரணத்தை பாருங்க. தாமஸ் இஸ் டேஷ் யூரோப்பியன் சிட்டிசன். ஈரோப்பியன் அப்படி சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம்? யூரோப் அப்படின்னு சொல்லுவோம். யூரோப்பியன். தாமஸ் இஸ் யூரோப். யூரோப்னு சொல்லுவோம், ஈரோப்னு சொல்லக்கூடாது. யூரோப் எப்படி சொல்லணும்? யூரோப். யூரோப்பியன், யூரோப்பியன் சிட்டிசன், யூரோப்பியன் சிட்டிசன், அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அப்படிங்கும்போது எப்படின்னு வரணும்? ஈ அங்கே வந்திருந்தாலுமே என்ன வருது? திஸ் இஸ் தாமஸ் இஸ் அ யூரோப்பியன் சிட்டிசன். யூரோப்பியனில் யூரோப்பியன் சிட்டிசன் அப்படின்னு வருது. அப்போ இந்த இடத்துல என்ன வருது? ஏ தான் வரணும். ஈ போட்டு இருந்தாலுமே ஏ தான் வரணும். ஏன்னா நீங்கள் உச்சரிக்கிற யூரோப் அப்படி தான் உச்சரிக்கணும், ரைட்டா? அப்படி தான் உச்சரிக்கப்படும், ரைட்டா? இப்போ உங்களுக்கு சில எக்ஸசைஸ் கொடுக்க போகிறேன். அந்த எக்ஸசைஸ் டேஷ் டேஷ் தமிழன், ரைட்டா? தமிழன். இப்போ என்னதுக்கு? டேஷ் இந்தியன், டேஷ் எலிஃபண்ட். என்ன வருது? எலிஃபண்ட். டேஷ் எச்எம். எச்ங்கிறது என்ன வருது? தனியாக வருது. அதான் எச். ஹெச் இல்லை, எச். ஹெச்எம். ஹெச் அந்த அந்த வார்த்தைக்கு என்ன சொல்ல? அந்த எழுத்து எச், ஹெச்எம் அப்படின்னு வருது. புரிஞ்சுக்கோங்க. இது என்னது? ஹோட்டல், ஹோட்டல்.
நம்ம என்ன சொல்லுவோம், தமிழ் எழுதும்போது ஹோட்டல்னு சொல்லி எழுதுவோம். ஹோட்டல் கிடையாதுங்க, இது ஹோட்டல். ஹோ புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது இது இந்த இது ரொம்ப முக்கியம். இந்த எழுத்து யூல ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் எப்படி உச்சரிப்பீங்க? யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி. புரிஞ்சுக்கோங்க என்ன எழுத்து வந்திருக்குங்கிறத. உச்சரிப்பு தான் ரொம்ப முக்கியம். இது ஹெட் டீச்சர். இதை எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோதாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நம்ம சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்க என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.